ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து சீமான் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப ஒரு பிரபலமான தலைவரு. நம்ப தமிழகத்துல வந்து என்ன சொல்றது? ரொம்ப பழமையானவரு. ஆனா வந்து அவருக்கு வந்து நெறைய தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, நெறைய பேர் இருக்காங்க. அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா வந்து அவரு வந்து இந்த அவங்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு வந்து அவரு விருப்பம் இல்லன்னு இல்ல. அவரு வந்து அத வந்து தவிர்க்கிறாரு. அதுக்கு என்னங்கய்யா காரணம்? நல்ல கேள்வி. இந்த கேள்வி வந்து உண்மையிலே ஒரு ஒரு தலைவரா இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில இந்த 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு வந்து ஒரு அறிபறியான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நேரத்தில வந்து, ஒரு கிராம மக்கள் மட்டுமில்ல, பட்டணத்திலே அங்கங்க இருந்து இத்தன மாவட்டங்கள்ல இருந்து வந்து தொண்டர்கள வந்து ஒரு இடத்துக்கு வந்து மகாநாடு கூட்டி, அந்த அவங்களுக்கு ஒரு கருத்துக்கள வந்து அவங்களுடைய மனசுல வந்து பதிவிடுறதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு அத கூட்டி, கிட்டத்தட்ட ஒரு 50 தொண்டர்களுக்கு முன்னாடி நின்னு சால்வைய போத்திட்டு அவங்களுக்கு செல்ஃபி எடுத்தா, அந்த நேரம் எவ்வளவு வேஸ்ட் ஆகும் தெரியுமா? அந்த நேரம் எவ்வளவு தூரம் இழப்பு. எவ்வளவு சிரமப்பட்டு அவருடைய கருத்த யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? இவங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கும், அந்த கூட இருந்து அவங்களுக்கு வந்து சால்வ போத்துறதுக்குமே அந்த நேரம் சரியா போயிரும். அப்படி இருக்கும் பொழுது இவரோட எந்த கருத்த வந்து மக்களுக்கு சொல்றது? இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சது இது ஒரு மூட நம்பிக்கை. இது தேவையில்லாத ஒண்ணு. ஒரு தலைவருடைய கருத்த தான் எல்லாரும் ரசிக்கணும். ஒரு தலைவருடைய கருத்த மட்டும் தான் நம்ம வந்து கேட்கணுமே தவிர, ஆ மத்தபடி அங்க போயிட்டு சால்வ போத்தி, செல்ஃபி எடுத்து, அந்த நேரத்த வீணடிக்கிறது வந்து, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு விஷயம். அது இருக்கிற காலத்துகள்லே வந்து, எனக்கு அது பிடிச்ச ஒண்ணு என்னன்னா, எனக்கு இந்த போஸ்டர் கலாச்சாரமே பிடிக்காது. எங்கேயாவது வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான போஸ்டர்லாம் அடிச்சு, எல்லாருடைய படத்தையும் போட்டு, அந்த மாதிரிலாம் ஆடம்பரம் பண்ணி, அப்படியெல்லாம் வந்து நினைக்கிறதெல்லாம் வந்து அது அரசியல் வளர்ச்சி கிடையாது. அரசியலுக்கு முக்கியம் வந்து கருத்து தான். அரசியலுக்கு வந்து முக்கியம் வந்து கருத்து தான். அந்த கருத்த வந்து கேட்கறதுக்கு தான் இவ்வளவு இதா இருக்குன்னு சீமான் எங்கேயோ மகாநாடு போட்டு தனக்கு சந்தர்ப்பம் இல்ல. அந்த மகாநாடு போடுறதுக்கு, அந்த மகாநாட்டுல போய் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைனாலும் பரவால்ல. அவருடைய காணொளிய கேட்டு கூட கருத்துக்கள உள்வாங்கிக்கிறலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க போயிட்டு சால்வைய போத்தணும். அத விட இன்னொரு விஷயம். சீமான் எடுத்த உடனே எல்லோருக்கும் அந்த எடுத்த உடனே வணக்கம்னு சொல்லிட்டு அவர் அந்த உரைய ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா, இல்ல அது 1வது வட்ட தலைவர் அவர்களே, 100வது வட்ட தலைவர்களே, வட்ட செயலாளர் அவர்களேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து அதுல வந்து பொழுது போக்குறது நமக்கெல்லாம் விருப்பம் இல்ல. அப்புறம் எப்படி கருத்த தெரிவிக்கிறது? அது மட்டும் இல்ல. சில பேருடைய பெயர்கள பார்க்கணும். வள்ளலே, நாயகனே, தலைவனே, கொடைவள்ளலே, அடேங்க